தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுவரை அவரது உடல் நலம் குறித்து தெளிவான அறிக்கை அரசு தரப்பில் இருந்து வெளியாகவில்லை. இந்த பிரச்சனையை கையில் எடுத்தார் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைவால் ஏற்பட்ட உடல் சோர்வு பாதிப்பு உள்ளது. அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று மருத்துவமனை நிர்வாகம் தொடக்கத்தில் அறிவித்தது. ஆனால் அதைத் தொடர்ந்து வெளியான தகவல்கள் புதிதாக வெளிவருகின்றன. முதல்வர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவதால் அரசாங்க பணிகள் பாதிக்கப்படுகின்றன. மேலும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை சரியாகும் வரை தற்காலிக முதல்வரை தமிழக ஆளுநர் நியமிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவில்லை. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் டிராபிக் ராமசாமி தன் மனுவை விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார். அதை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு இன்று பட்டியலில் இல்லை, அதனால் வழக்கை இன்று விசாரிக்க முடியாது. ஆனாலும் ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்பவர் அந்த மாநிலத்தின் மக்கள் பிரதிநிதி. அதனால் அவரது உடல்நிலை குறித்து பொதுமக்களுக்கு தெரிவுபடுத்தும் கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு உள்ளது என்று கருத்து தெரிவித்து உள்ளனர். அப்பொழுது குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் இது குறித்து பதிலளிக்க தங்களுக்கு போதிய அவகாசம் வேண்டும் என்று கேட்டார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை நாளை ஒத்திவைத்து உள்ளனர். டிராபிக் ராமசாமியிடம் இந்த விவகாரம் குறித்து கேட்டபோது, முதலமைச்சர் உடல்நிலை பற்றிய விவரங்களை கேட்டு நான் நேற்று மனு தாக்கல் செய்தேன். அது விசாரணைக்கு வராததால் நீதிபதிகளிடம் முறையிட்டேன். என் மனுவில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்ட நீதிபதிகள் முதல்வர் உடல் நலம் குறித்து மக்களுக்கு தெரிவுபடுத்துவது அரசின் கடமை என்று தெரிவித்தனர். இந்த வழக்கு விசாரணை வரும்போது தற்காலிக முதல்வர் நியமனம், முதல்வரின் உடல் நலம் குறித்த அறிக்கை உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்றார்.